ஹாய் ஹலோ ஐ எம் டாக்டர் நாராயணசாமி. கர்ப்பமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்களா? டெஸ்ட் எல்லாம் எடுத்து போத் கணவன் மனைவி இருவருக்கும் டெஸ்ட் நார்மலாக இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான், ஃபுல்லாக பாருங்கள். இந்த குழந்தையின்மை பிரச்சனை, பிசிஓடி, பிசிஓஎஸ், யூட்ரைன் இஷ்யூ அண்ட் செமினல் இஷ்யூ, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் என்ற போன்ற பல காரணங்கள் இருந்தாலும் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து சஃபர் ஆகிறது பார்த்தோன்னா எதனால், என்ன பிரச்சனால குழந்தையின்மை என்று தெரியாமல் இருப்பது தான். கர்ப்பமாக ட்ரை பண்ணக்கூடிய கப்புள்ஸ் ஒரு குறிப்பிட்ட நாளிற்கு பிறகு கர்ப்பமாகலைன்னா நவடேஸ் 3 மந்த் ஆகியும் குழந்தை இல்லைன்னா அவங்க வந்து ரொம்ப மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறாங்க. இந்த மன அழுத்தத்திற்கு காரணம் குழந்தை இல்லை என்பதுதான். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை மன அழுத்தத்தில் தான் குழந்தை இல்லை என்று. மன அழுத்தத்தால் நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஓவுலேஷன் வந்து இர்ரெகுலர் ஆகலாம், தேவையில்லாமல் யூட்ரஸ் வந்து கான்ட்ராக்ஷன் நடக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். தென் இம்ப்ளான்டேஷன் வந்து நடக்காத இருக்கலாம். இந்த மன அழுத்தம் எப்போ வரும்னா, ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகி ப்ரெக்னென்ட்டுக்கு ட்ரை பண்ணக்கூடிய காலத்தில் வந்து ப்ரெஷர் வந்து கம்மியாக தான் இருக்கும். போக போக பார்த்தோன்னா நாட்கள் ஆக ஆக ஃபேமிலி ப்ரெஷர், சோசியல் ப்ரெஷர் அண்டு நமக்கு பின்னாடி மேரேஜ் ஆனவங்களுக்கு கூட குழந்தை இருக்குது, நமக்கு குழந்தை இல்லைன்ற ஒரு ப்ரெஷர் வந்து அவங்க ரொம்ப மென்டல் ப்ரெஷருக்கு தள்ளப்படுவாங்க. இந்த மன அழுத்தத்தை சரி பண்ணால் எளிமையாக கர்ப்பமாக முடியும். இந்த மன அழுத்தத்தை தான் மனவலி என்று சொல்கிறோம். இப்போ நம்ம உடம்புல ஃபிசிக்கல் பெயின் இருந்துச்சுன்னா நம்ம பெயின் கில்லர் எடுத்தால் சரியாகிடும். இந்த மன அழுத்தம், மனவலிக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா குழந்தை இல்லைன்னு நினச்சி கவலைப்படுறது, லவ் ஃபெயிலியர், ஃபேமிலி பிரச்சனை, எக்ஸாமினேஷன் ஃபியரு, எக்ஸாமினேஷன் ஃபெயிலியரு, அப்புறம் சோஷியல் ப்ரெஷரு, இதேமாரி எவ்வளோ காரணங்கள் இருக்குது. இந்த குழந்தை இல்லைன்று மன அழுத்தம், மனக்கவலைக்கு ஹோமியோபதியிலும் பல மருந்துகள் இருக்குது. அவங்க எதனால் மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறாங்க, எதனால் இந்த ரொம்ப டிப்ரெஷன் ஆகுறாங்கன்றதை புரிஞ்சுட்டு அவங்கள முழுமையாக அனலைசிஸ் பண்ணி நாங்கள் வந்து ஹோமியோபதியில் அவங்களுடைய ஃபுல் மென்டாலிட்டியை வந்து புரிஞ்சுட்டு ரெப்படிசேஷன் பண்ணி டோட்டாலிட்டி ஆஃப் சிம்டம்ஸ் எடுத்து ரெப்படிசேஷன் பண்ணி மெடிசின்ஸ் வந்து கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஹோமியோபதி மெடிசன் கொடுத்து எளிமையாக கர்ப்பமாவதற்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்னன்னா சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, மைண்டு பாடி ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ மைண்டு கரெக்டாக இருந்தால் தான் ஃபிசிக்கலியும் ப்ராப்பராக எந்த ஒரு நோயும் இல்லாத இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லுறாங்க. ஸோ மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கணும். எதை பற்றி யோசிக்காத இருந்தோம் அப்படின்னா ப்ரெக்னென்சியாக ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஸோ மைண்டு, பாடி, சோலை வந்து காம் பண்ணுறது தான் ஹோமியோபதி மெடிசன் கொடுப்போம். ஹோமியோபதி மெடிசன் லைக் செப்பியான்ற மெடிசன் வந்து அவங்க மூட் ஸ்விங்ஸாக இருக்காங்க, எமோஷனலி ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நாங்கள் வந்து செப்பியா மெடிசன் கொடுப்போம். இந்த மாதிரி இன்னும் எவ்வளோ சிம்டம்ஸ் இருக்கும். இக்னேஷியான்ற மருந்து வந்து கிரீஃபு, டிஸப்பாயின்மெண்ட், ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா இக்னேஷியான்ற மருந்தும், நேற்றம்ன்ற மருந்தும் வந்து லவ் ஃபெயிலியரு, ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்ற இதெல்லாம் நான் சும்மா சிம்டம்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஆனால் இன்னும் நாங்கள் வந்து உங்கள் சிம்டம்ஸ் ஃபுல்லாத்தையும் அனலைசிஸ் பண்ணி உங்களுடைய மைண்ட் சிம்டம்ஸை வந்து கலெக்ட் பண்ணி அனலைசிஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட டோட்டாலிட்டி ஆஃப் சிம்டம்ஸ் வச்சு ரெப்படிசேஷன் பண்ணி உங்களுக்கு மெடிசன்ஸ் வந்து கொடுக்கும்போது அவங்க வந்து எளிமையாக ஈஸியாக கர்ப்பமாகலாம். இந்த மெடிசன் வந்து பர்சன் டு பர்சன் வந்து சேஞ்ச் ஆகும். ஃபுல்லி அனலைசிஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு பர்சனலைஸ்டு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். இந்த ஹோமியோபதி மெடிசன் எடுத்தோன்னா பாடி வந்து நேச்சுரலாக பேலன்ஸ் பண்ணும், எமோஷ்னலி இருக்கிற பிளாக்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணும், ஹார்மோன் பேலன்ஸ் பண்ணும். இந்த மெடிசன் எடுக்கிறதுனால ரொம்ப சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லை. ஸோ அருகில் இருக்கக்கூடிய ஹோமியோபதி டாக்டரை பார்த்தோ எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. மேரேஜ் ஆகி குழந்தை இல்லைன்னு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதேனும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.